ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம வந்து மேகமலை போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். செக் போஸ்ட்டை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியல. ஏன்னா அங்கே போலீஸ் வந்துட்டு கேமரா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே செக் போஸ்ட்டில் வந்துட்டு நம்மளை வந்து செக் பண்ணாங்க, எதுவும் கொண்டு போகிறோமா, மேலே பிளாஸ்டிக் பாட்டில் எதுவும் கொண்டு போகிறோமான்னு செக் பண்ணாங்க. ப்ளஸ் வந்துட்டு லிக்கர் எது இருக்கான்னு செக் பண்ணாங்க. நீங்கள் சப்போஸ் மேகமலை வரதா இருந்தால் லிக்கர்லாம் கொண்டு போக வேண்டாம். அவங்க கீழே செக் பண்ணுறாங்க. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஹெல்மெட் வந்துட்டு மஸ்ட்டு. 2 பேருமே ஹெல்மெட் போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குது இந்த மலையில். இந்த 18 ஹேர்பின் பெண்டுக்குமே வந்துட்டு மலர்களோட பேர் தான் வச்சுருக்காங்க. அதுவும் தமிழ் பெயர். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. என்ன நம்ம பசங்க தான் போகிற வரவங்க அந்த போர்டை வந்துட்டு சாய்ச்சி விடுறது, வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க போல். ஒரு 2-3 ஹேர்பின் பெண்டில் வந்துட்டு போர்டுகள்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் நல்ல இந்த 18 ஹேர்பின் பெண்டு போகிற வரைக்குமே கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்குது. மழை அந்தளவுக்கு இங்கே கீழே இல்லை போல். நம்ம மேலே போயிட்டோம்னா அங்கே இருக்க கிளைமேட், அங்கே இருக்க ஒரு பசுமை வந்துட்டு இங்கே கீழே இல்லை. கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்குது. ஆனால் மேலே போயிட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஒரு மேகமலையை பார்க்கலாம். இது வந்து கடல் மட்டத்திலேருந்து ஒரு 1600 மீட்டர் உயரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வனசரகத்துக்கு உட்பட்டது. இது புலிகள் சரணாலயமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்டே வந்துட்டு கம்மியாக இருக்குது. இன்னும் சுற்றுலாத்தலமாக ஆக்கலை. போகிற கொஞ்ச நாளில் வந்துட்டு அதுவும் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோம் ஸ்டேஸ்லாம் மேலே வந்துட்டு ஒரு 3-4 ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் ஹைவேஸ் டேம் கிட்டலாம் போனீங்கன்னா ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன ஃபுட் கேட்டோமோ அதை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு பேரூராட்சிக்குன்னு சொந்தமாக வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி ஒரு ரூம்ஸ் வந்துட்டு ஒரு 20 ரூம்ஸ் கிட்டே இருக்கான். அந்த ரேஞ்சர் கிட்டே நான் பேசினேன். அவர் தான் சொன்னார், இங்கே ஒரு 10-20 ரூம் கிட்டே இருக்குது தம்பி, நீங்கள் வந்துட்டு முன்னமே நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரூம் புக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு யாராவது ரூம் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் இந்த மேகமலையில் வந்து 7 எஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த 7 எஸ்டேட்டுமே வந்து ப்ரைவேட்டுக்கு சொந்தமானது. இந்த இதை வந்து பராமரிக்கிறது வந்து நம்ம சின்னமனூர் வந்துட்டு நகராட்சி தான் பராமரிக்கிறது போல். மற்றபடி என்ன, நான் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் வந்துட்டு இந்த ரோட் வியூஸ், மற்ற பியூட்டிஃபுல்லான மவுண்டெயின்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருங்க, பார்த்து ரசிங்க. இடையில உங்களை சந்திக்கிறேன். இப்படியே நம்ம மேலே வந்துட்டு ஏறி வந்துகிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடு வந்து ஒரு எஸ்டேட் ஒன்று வரும். அது ஒரு செக் போஸ்ட் மாதிரி அந்த எஸ்டேட்டை ஒட்டி போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த செக் போஸ்ட்டை தாண்டி இறங்கி கீழே வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு.
நீங்கள் குளிக்கிறதுனா கூட குளிக்கலாம். அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்துட்டு ட்ரெக்கிங் மேலே கூப்பிட்டு போனாங்க. எனக்குள்ள ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது போல், இல்லை தெரிஞ்சவங்க எதுவும் தங்குறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் மேலே இருந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போனாங்க. அந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே வந்து தேயிலை எஸ்டேட்டு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி நேச்சராக இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு அந்த ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்காக அந்த இடத்த நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிராஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தேயிலை எஸ்டேட்டாக இருக்கும். அந்த இடம் வந்துட்டு ஃபோட்டோ பாயிண்ட். நீங்கள் எனக்குள்ளே நின்று எப்படி வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஃபோட்டோ நச்சுன்னு வரும். அந்த இடம் தான் மேகமலை, அதுதான் ஊர். இந்த மேகமலையை தாண்டி வந்துட்டு வெண்ணியார், அப்புறம் வந்துட்டு ஹைவேவிஸ் டேம், அப்புறம் மணலார் டேம், அப்புறம் வந்துட்டு மகாராஜா மெட்டு, இரவங்களாறுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன எஸ்டேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. மேகமலை ஊரை தாண்டி மெதுவாக போயிட்டு இருக்கும்போதே ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே வாட்டர் ஃபால்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ தான் மான்சூன் சீசன் கொஞ்சம் போயிட்டுருக்கனால வந்துட்டு மழை பெஞ்சதுனால ரெண்டு சைடுமே சின்ன சின்னதாக அருவிகள் வந்துட்டே இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேம் ஒன்று வந்தது லெஃப்ட் சைடு. ரெண்டு சைடும் மலை, நடுவில் ரோடு, பக்கத்துலேயே டேமு. அப்படியே வந்துட்டு அந்த பனி மெல்ல படர்ந்து வந்துட்டு அந்த மரங்களுக்கு இடையே வந்துட்டு வர்றது ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அந்த இடத்த தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்துட்டு ஹைவேவிஸ் டேம் வந்துடும். அந்த டேம்குள்ளே நம்ம போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை சுற்றி வந்துட்டு அதை சுற்றி தான் ரோடே போகும். அந்த இடமே எப்போவுமே வந்துட்டு பனி படர்ந்து தான் இருக்கும். அந்த இடம் வந்துட்டு ஒரு யூ-டர்ன் வேறு இருக்குது. நம்ம வந்துட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். அதுக்கு கீழேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. பக்கத்தில் ஒரு ஸ்டே ஒன்று இருக்குது. நீங்கள் வேணும்னா அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இன்னொன்று, இங்கே ஸ்டே பண்ணுறதுனா மட்டும்தான் ஈவினிங் டைமில் அலோவ் பண்ணுவாங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் மேகமலைக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நாளில் சுற்றி பார்த்துட்டு வரதா இருந்துச்சுன்னா காலையில் 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சாயங்காலம் 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நம்ம இந்த ரெசார்ட்டில் தங்குற மாதிரி இருந்து அந்த புக்கிங்லாம் நம்ம காட்டினோன்னா ஈவினிங் டைமில் அலோவ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா 4 மணிக்கு மேலேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. 6 மணி வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாம். அந்த ஹைவேவிஸ் டேமை தாண்டி நம்ம அப்படியே மெதுவாக வந்துகிட்டே இருந்தோம்னா அங்கே தான் அந்த ஹைவேவிஸ் பேரூராட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. அது இன்னொரு ஸ்டே கவர்மெண்ட்டோடது தான், அந்த பேரூராட்சியோடது. அங்கே ஒரு 10 ரூம் கிட்டே இருக்குது. அவனை பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. நமக்கு தேவை சாப்பாடு வேணும் அப்படின்னா நம்ம போகிறப்பயே அந்த ஹோட்டலில் சொல்லிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம என்ன சாப்பாடு கேட்குறோமோ அதை அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. நம்ம அப்படி சொல்லாமல் போயிட்டு திடீர்னு சாப்பாடுன்னு கேட்டோம்னா ஒரு வேளை இல்லாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து அப்படியே நம்ம மேலே போயிட்டே இருந்தோம்னா இன்னும் கடல் மட்டத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கோம். இதை தாண்டி தான் மகாராஜா மெட்டு, இரவங்கலாறு இது போகிறதுக்கான ரோடு அதுதான். இடையிலேயே மணலாறுன்னு ஒரு டேம் ஒன்று வரும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அது அந்த இடத்துல நின்று நம்ம அந்த 2 சைடும் மலைகளில் அந்த டேமு இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஃபீல் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இப்போ ரோடு ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க. முன்னாடிலாம் ரோடு போடலை, இப்போ ரோடு போட்டுட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த வண்டியில் வேணால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அந்த ரோடை வந்துட்டு இயற்கையாக நம்ம அந்த ரோட்டில் பயணிக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மணலாரோடு நம்ம வந்துட்டு இந்த 2வது பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3வது பார்ட் வந்து மணலாறுலேருந்து நம்ம மகாராஜா மெட்டு, இரவங்களாறு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.